செக்மெண்ட் 2க்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிட்டில் அந்த பையன் வந்து ஸ்கூலில் வந்து லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பான். வச்சுட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியான்றது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரோபர்ட் இருக்கும். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கெல்லாம் போவாங்க. பார்க்குக்கு ஒருத்தர் பார்க்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டாக எம்ஒய் டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குண்டு எறிஞ்சிருவாங்க. 2 பேருமே குண்டு எறிஞ்ச உடனே அவங்க 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சோஃபியா அவனை சேஃப்கார்ட் பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவனுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிடும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் எல்லாத்தையும் மாற்றி உடம்புல இருக்க ஃபிட்டிங் எல்லாம் மாற்றி உடம்பு ரெடி பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் எம்ஒய் டீம் யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா கொஞ்சம் இல்லீகலாக ட்ரக்ஸ் சப்ளை பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவர் ஒத்துக்கலன்னா கொண்டுட்டாங்க. அதனால இவங்க வம்சத்தையே வந்து கொண்டுணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எம்ஒய் டீமுக்கு தெரியாது இவனுக்கு ஒரு ஜானுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லிட்டு. இதோட அது மட்டும் இல்லாமல் 4 சோல்ஜர்ஸ் வந்து ஸ்டீவு, விக்டரு, ராபர்ட் சொல்லிட்டு இவங்க வந்து அசைன் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஆக்ஸ் பவர், ஒருத்தருக்கு ஸ்வாடு பவர், அந்த மாதிரி ஒவ்வொரு பவர்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி ரைட் பண்ணோடனே செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி எம்ஒய் டீம் அடக்குறாங்க, அவங்க அண்ணன் வராரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குட் மார்னிங்.